ஸோ இந்த வீடியோவில் வந்து நம்ம பார்ட் 2 போகிறோம். பார்ட் 1 பார்க்காதவங்க நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கேன். பார்ட் 1 பார்த்துட்டு பார்ட் 2க்கு வாங்க. ஸோ பார்ட் 2ல் வந்து என்ன அப்படின்னா நம்ம வந்து ஆங்குலர் CLI இன்ஸ்டால் அண்ட் செட்டப் பண்ண போகிறோம். ஒன்ஸ் npm இன்ஸ்டால் ஆனதுக்கப்புறம் செகண்ட் ஸ்டெப் வந்து நம்ம ஆங்குலர் CLI இன்ஸ்டால் பண்ணணும். ஸோ CLI இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம கமாண்ட் ப்ராம்ப்ட் ஓப்பன் பண்ணிக்கணும். ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த கமாண்டை இங்கே டைப் பண்ணும். npm install g அப்படின்னா குளோபல், இது ஆங்குலர் CLIயோட பேக்கேஜ். ஸோ இதை நம்ம இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு நம்மளுக்கு நோட் வந்து செட்டப் ஆகிருக்கும். நோட் செட்டப் பண்ணால் தான் இந்த npm கமாண்ட் நம்மளுக்கு ஒர்க் ஆகும். ஸோ ஒன்ஸ் வந்து இந்த கமாண்ட் நம்ம கொடுத்தோன்னே என்டர் கொடுக்கணும். என்டர் கொடுத்தோன்னே நம்மளுக்கு இன்ஸ்டால் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ ஒன்ஸ் வந்து இன்ஸ்டால் ஆகிடுச்சு அப்படின்னா இப்படி தான் இருக்கும். ஸோ இன்ஸ்டால் ஆனோடனே நீங்கள் ஒரு ஆங்குலர் ப்ராஜெக்ட் க்ரியேட் பண்ணுறீங்க அப்படின்னா க்ரியேட் ஆகாது. அது க்ரியேட் பண்ணக்கூடிய கமாண்ட் வந்து இதுதான் ng நியூ அண்ட் இது வந்து உங்கள் ப்ராஜெக்டோட நேம் வந்து test/app என்ன வேணால் நீங்கள் கொடுத்துக்கலாம். ஆனால் க்ரியேட் பண்ண முடியாது, இந்த மாதிரி இஷ்யூ வரும். ng is not recognized as an internal or external command, operational, the program or batch file அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இன்னும் 2 விதமான செட்டப் இருக்கு, பார்க்கலாம். ஸோ ஒன்ஸ் ஆங்குலர் CLI இன்ஸ்டால் ஆனதுக்கப்புறம் நம்ம ஒரு 2 more ஸ்டெப்ஸ் பண்ணணும்னு சொல்லியிருந்தோம் இல்லையா? இப்போ அந்த ஸ்டெப் வந்து எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். அதுக்கு வந்து நீங்கள் என்ன பண்ணால் சி டிஸ்கில் யூசர்ஸ் அப்படின்ற ஃபோல்டரை கிளிக் பண்ணி உள்ளே வந்துடுங்க. உள்ளே வந்துட்டிங்கன்னா உங்களோட யூசர் நேமோட ஒரு ஃபோல்டர் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணிவிட்டு இங்கே போனீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஆப் டேட்டான்னு ஒன்று வரும். இந்த ஆப் டேட்டாக்குள்ளே ரோமிங் போய்க்கோங்க. ரோமிங் போயிட்டு npm போயிட்டு இது என்ன பண்ணுங்க அப்படின்னா காப்பி பண்ணிக்கோங்க. காப்பி. ஸோ இது ஒன்ஸ் காப்பி பண்ணிவிட்டு இப்படியே மேலே நீங்கள் போனீங்க அப்படின்னா இங்கே பிசி இருக்கும். இங்கே இந்த பிசியை வந்து நீங்கள் வந்து ரைட் கிளிக் பண்ணிவிட்டு ப்ராப்பர்ட்டிஸ்குள்ளே போய்க்கோங்க. ப்ராப்பர்ட்டிஸ்குள்ளே போனீங்கன்னா சேம் தான், எப்படி நீங்கள் நோட செட்டப் பண்ணிங்களோ சேம் ப்ரொசீஜர் தான். பட் அது வந்து நம்ம சிஸ்டம் வேரியபிளை பண்ணியிருப்போம். இது வந்து நம்மளோட யூசர் வேரியபிளில் பாத் கிளிக் பண்ணி எடிட்டுன்னு போயிட்டு நியூன்னு கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் பேஸ்ட் பண்ணிடணும். பேஸ்ட் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்துடணும். நான் ஆல்ரெடி பண்ணனால நான் திருப்பி இது பேஸ்ட் பண்ணல, ஆல்ரெடி இங்கே இருக்குது, அதே பார்த்து. ஸோ நம்ம ஓகே கொடுத்துடணும். ஒன்ஸ் அங்கே வந்து ஓகே கொடுத்துட்டு திருப்பி நம்ம என்ன பண்ணணும்னா அதே பிளேஸ்க்கு வந்துடணும். இந்த சேம் பாத்துக்கே வந்துடணும். ஸோ இந்த பாத்தில் வந்து இன்னொன்று நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன அப்படின்னா இந்த நோட் மாடல்ஸ்குள்ளே போயிடணும். அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஆங்குலர்னு இருக்கும், அதுக்குள்ளே போகணும். அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா CLI இருக்கும், அதுக்குள்ளேயும் போகணும். அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா பின்னு இருக்கும். ஸோ இந்த பாத்தையும் நம்ம என்ன பண்ணிக்கணும்னா காப்பி பண்ணிவிட்டு சேம் ப்ரொசீஜர் அதே பிசி போயிட்டு ரைட் கிளிக் பண்ணி ப்ராப்பர்ட்டிஸ் பண்ணணும். பண்ணிவிட்டு அட்வான்ஸ் சிஸ்டம் செட்டிங் போயிட்டு அதே என்விரான்மெண்ட் வேரியபிள் அதே பாத்துக்குள்ளே இதையும் நம்ம என்ன பண்ணணும்னா பேஸ்ட் பண்ணணும். ஸோ நியூன்னு கொடுத்துட்டு இதை நம்ம பேஸ்ட் பண்ணிடணும். ஆல்ரெடி இதை பேஸ்ட் பண்ணியிருக்கேன், உங்களுக்கு இங்கே காமிக்கிறேன். ஸோ பேஸ்ட் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்துடணும். ஸோ வந்து ஓகே கொடுத்துட்டு நான் டெலீட் பண்ணிக்கிறேன் பிகாஸ் நான் ஆல்ரெடி யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இங்கே நான் வந்து அதே பார்த்து வந்து யூஸ் பண்ணியிருப்பேன். இப்போ நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஸோ பின் வரைக்கும் இருக்கும். ஸோ இதை நம்ம வந்து சேவ் பண்ணிக்கணும். இது வந்து எதுக்கு அப்படின்னா npm எதுக்கு அப்படின்னா ஆங்குலராக இன்வோக் பண்ணுறதுக்கு. இதை வந்து எதுக்கு பார்த்தீங்கன்னா அந்த ng கமாண்டை ஒர்க் பண்ண வைக்கிறதுக்கு. இப்போது ஓகே கொடுத்துடணும். இது எல்லாத்தையும் ஓகே கொடுத்துட்டு ஒரு கமாண்ட் ப்ராம்ப்ட் எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு ng வெர்ஷனுக்கு வந்து ng கொடுத்துட்டு 2 ஹைஃபன் கொடுத்துட்டு வெர்ஷன்னு டைப் பண்ணிங்கன்னா உங்களோட ஆங்குலர் இன்ஸ்டால் ஆகி இருக்கும். அப்படி ப்ராப்பராக இந்த செட்டப்லாம் இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி வரும். இந்த கமாண்ட் கொடுக்கும்போது நான் கமெண்ட்ஸ் எல்லாத்தையுமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து இப்போ எப்படி வந்து ப்ராஜெக்ட் க்ரியேட் பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். தேங்க்யூ. ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோட கண்டினியூஷனோட லிங்க் வந்து Part-3 அப்படின்ற லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நீங்கள் அதை போய் செக் பண்ணிக்கோங்க.
அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்ஸ்.